வாக்குத்தத்தம் இந்த மாதத்துக்கும் அல்ல எப்பொழுதுமாய் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் எசேக்கியேல் 37:14 படிப்போம். எசேக்கியேல் 37:14 அந்த முதல் வரியை படிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். போதும், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது வாக்குத்தத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாக்கு மாறாத தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்குள்ளாய் நீர் வைக்கிற உமது ஆவிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களது வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே உழந்து போன அவர்கள் வாழ்க்கை எல்லாம் தானே இந்த நாளிலே உயிரடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இதோ இந்த நாளிலும் தானே என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்றபடியாக சொல்கிறார். ஆமேன். இப்போ எனக்குள்ள தேவ ஆவி இல்லையா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்றபடியாகவும். நிச்சயம் இருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள்லே 7 ஃபோல்டுங்குது. அப்படின்னா 7 மடங்கான ஆவியை நான் தருவேன். விட்னஸ்லி அவர் இதில் பேசுகிற போது சொல்கிறாரு, 7 விதமான ஆவி மட்டுமில்லை, 7 மடங்கான ஆவி. ஹல்லேலூயா. ஏன்னா இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆமேன். இந்த கடைசி காலத்தில் நம்மளால் சில காரியங்களை எதிர்த்து போராட முடியாது. நமக்கு இருக்கிற இந்த ஆவியோட பலத்தினால, தேவ ஆவி இருக்கு, ஆனால் இருக்கிற நம்ம எப்படி ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. ஆமேன். ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு 5 கிலோ தான் தூக்க முடியும், இன்னொருத்தர் 10 கிலோ தூக்க முடியும், இன்னொரு ஒரு பெரிய மூட்டையை தூக்க முடியும். இது சரீர பலன். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் ஆவியும். ஆவியில் எல்லாருக்கும் ஆவி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பலன் இருக்குது, ஆவிக்குரிய பலன் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறதான ஒரு பலன் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு வர்ற பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. அப்போ எனக்கு வர்ற பிரச்சனைக்கு நான் எதிர்த்து நிற்கிறதான எனக்கு ஒரு ஆவி தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, எல்லா இதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். புரியுதுங்களா? வானமண்டல பொல்லாத ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? அதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஆமீன். நம்ம நினைக்கிறோம் எனக்கு எதிராக ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு. அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறது வேறொரு ஆவி. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அதை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு பலன் வேணும்னா அந்த தேவ ஆவியானவர், அந்த 7 மடங்கான ஆவியானவர் நமக்கு தேவை. தேவன் கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். ஏன்னா ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் இந்த கடைசி நாட்களில்? யோவேல் 2:28-29 படிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. ஏன் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லைங்கிறார். இந்த ஆவியை அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தை இதுதான், ஏன் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மற்றவங்க மத்தியில் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, நம்மளை ஒரு இழிவா நம்மளுடைய காரியங்களை மற்றவங்க இவங்க என்ன ஆண்டவருக்குள்ள இருக்காங்களோ அல்லது வேற காரியத்தை சொல்லியோ நம்மளை குறைவுபடுத்தலாம். அந்த ஜனங்களுக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போக முடியாதபடியாய் தேவன் இந்த நாளிலே அவர் என் ஆவியை உங்க மேல ஊற்றுவேங்கிறார். வல்லமையா ஊற்றுவேங்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பிள்ளைங்களுக்கும் நான் ஊற்றுவேங்கிறார். ஆமேன். இந்த நாளில் நம்ம குடும்பமே ஆவிக்குள்ள ஒரு குடும்பமாக தேவனுக்குள்ளாக இருக்கிற போது தான் நமக்கு வர பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளவே முடியும். ஆமேன். அப்ப இன்னைக்கு அது அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவன் அங்க சொல்லுகிற காரியம் அதுதான். பலர் என்ன நினைக்கிறோம், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றபடியா உண்மையிலே இருக்கிறார். நான் அதை தான் திரும்பவும் நான் சொல்றேன், நம்ம அந்த கொஞ்சத்திலே நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக கேட்கணும். ஆமேன். லூக்கா 11:13 படிங்க, என்ன சொல்லுதுன்னு. லூக்கா 11:13.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்ற காரியம் என்ன? நீ என்ன கேட்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி எனக்கு தேவை என்றபடியா நீ கேட்டினா நான் கொடுப்பேங்கிறார். ஆமென். கேட்கறதுன்னா என்ன? நான் ஒரு வார்த்தையில கேட்டுடலாமா? ஹல்லேலூயா. நான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஒரு காரியம் வேணும், ஆவியானவரே எங்களுக்கு கொடுங்க என்றபடியா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கேட்கறது சரிதான், ஆனா எப்படி கேட்கணுங்கிறது தேவை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம யோவான் 20:22 படிங்க. யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு, தங்களுடைய சீடர்களை எல்லாம் அழைச்சு அவங்க மேல பூன்னு ஊதி என் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கிறார். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறாரு, ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. அது போதுமே. ஹல்லேலூயா. ஆனா அது போதாதுங்கிறார். ஹல்லேலூயா. இந்த அளவுக்கு தான் நம்ம ஆவியை பெற்றுக்கொண்டவங்களா இருக்கிறோம். ஆனா அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? லூக்கா 24:49 படிங்க. 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். இப்ப அவர் என்ன சொல்றாரு? உன்னதத்திலிருந்து இன்னொரு பலன் வரப்போகுது. நான் இப்ப ஊதுன ஆவி அது பத்தாது. ஹல்லேலூயா. அது உங்களுக்குள்ள இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னதத்திலேருந்து இன்னொரு ஆவி இறங்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எருசலேம்ல போய் காத்திருக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த காத்திருக்கிற காரியத்துக்காக தான் அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிப்போம். 1-3 வசனங்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. இந்த வல்லமையான ஆவியானவர் தான் நமக்கு தேவை இந்த நாள்ல. ஏன்னா இது ஒரு கடைசி நாட்கள். நம்ம பார்க்குறோம், தேவன் சொன்னபடியே எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது, பூமி அதிர்ச்சி நடக்குது, வெள்ளங்கள் நடக்குது. இதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்கும்னு தேவன் சொன்ன காரியம். அந்த கடைசி நாட்களை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கடைசி நாட்களில் நமக்கு எதிராக வர்ற போரானது, நமக்கு எதிராக செயல்படுகிற காரியமானது இன்னும் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ பார்க்கறது மட்டும் இல்லை, காலங்கள் ஆக ஆக என்ன இன்னும் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தானே அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஏசாயாவில் சொல்லப்படுது, இருள் பூமியை சூழும். ஆமென். காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தரோ உன்மேல் உதிப்பார். அப்போ பூமி எங்கே இருள் சூழுன்னா, இருள்னா இருட்டா? இருட்டு அல்ல, பிரச்சனைகள், நெருக்கங்கள். ஹல்லேலூயா. இது எல்லாம் சூழ போகுது. அந்த நாட்களுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நீ தேவன் முன்னாடியே சொல்லி இருக்கிற போது நீ அதுக்கு தயாராக வேண்டாமா? ஒரு நாடு என்னைக்குமே தன்னோடைய நாட்டை காப்பாற்றி கொள்றதற்கு ஒரு போர் வீரர்களை எவ்வளோ பேர்த்த என்னைக்குமே தயார் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. என்னைக்கு அட்டாக் பண்ணுவாங்கன்னு அதுக்கு தெரியாது. அப்ப அவங்களுக்கு எல்லா காரியத்தை கொடுத்து டெய்லி சோறு போட்டு தூங்க வச்சுக்கிட்டா இருப்பாங்க. டெய்லி பிராக்டிஸ் இருக்கு. ஹல்லேலூயா. டெய்லி யுத்தத்துக்கான பிராக்டிஸ் இருக்குது. நம்ம டெய்லி தேவனோடு சேர்ந்து இணைஞ்சு நான் யுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்றவனா இருக்கிறேன்னா, ஏன்னா வரப்போற நாட்கள் ஒரு இருள் நாள். ஹல்லேலூயா. நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணும். ஹல்லேலூயா. வேதம் பழைய ஏற்பாடெல்லாம் சொல்லுது, ஒருத்தன் 1000 பேர்த்த அடிக்கிறாங்கிறான். ஹல்லேலூயா. 2 பேர் 10,000 பேரை அடிக்க முடியுங்கிறது. இது ஆவிக்குரிய யுத்தம். ஹல்லேலூயா. நான் ஒருத்தனா இருந்து 10,000 பேர்த்த காப்பாற்ற முடிகிற அளவுக்கு என் ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர்ந்து இருக்கிறேன்னா, ஹல்லேலூயா, நான் வளரணுமே. ஆமென். அட்லீஸ்ட் என் குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்காவது நான் ஆவிக்குள்ள வளர்ந்து இருக்கிறேன்னா,
ஹல்லேலூயா. நான் வளரணுமே. ஏன்னா வரப்போகிற நாட்கள் அவ்வளோ சுந்த நாட்களாக இருக்கிறது. எந்த நேரம் எப்படிப்பட்டதான பிரச்சனை வரும்னே தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சட்டத்தை போட்டால் காலையில் என்ன எந்திரிச்சா காலையில் 2000 ரூபாய் நோட்டு செல்லாது, முடிஞ்சு போச்சு கதை. ஒரே நாள் தான், ஒரே ராத்திரி, ஒரு ராத்திரியில் மாறுது. தேவனும் ஒரு ராத்திரியில் மாற்ற முடியும். ஆமென். தேவனும் மாற்ற முடியும். இது யூதர்கள் எல்லாம் அழிக்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கிற போது ஒரே ராத்திரியில் எஸ்தரை வச்சு சட்டம் மாறுது. ஆமென். தேவனும் அதே போல செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களா, அன்னைக்கு எஸ்தரும் அவன் கூட இருந்த எல்லாரும் அவன் என்ன சொல்றா, நம்ம எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபிப்போங்கிறா. ஆமென். அதுதான் அன்னைக்கு ஒரு ராத்திரியில் மாற்றத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. நான் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியத்தில் நான் வளர்கிறேன்னா அந்த யூத ஜனத்தையே காப்பாற்றினபடி இன்னைக்கு நான் என் ஜனங்களை எல்லாம் காப்பாற்றுகிறவனாக நான் இருக்கிறேனா? ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் இது கடைசி நாள், நான் என் ஆவியை உன் மேலே ஊற்றுவேங்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையான ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளவங்களா இருக்கிறதுக்கு வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் எருசலேமிலே போய் காத்திருந்தார்கள். இன்னைக்கு காத்திருக்க வேண்டியதுங்கிறது அவசியம்தான். ஆனால் சில நேரங்களில் வார்த்தையாகவே எடுத்துக்க கூடாது. எப்படி? சில நேரங்களில் வார்த்தையாகவே காத்திருக்குங்கிறது அவசியம். ஆனால் இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா, தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீ எருசலேமில் போய் காத்திருங்கிற போது நம்மளுக்கு வேறொரு இடத்த காமிச்சு காத்திருன்னு சொல்லலாம், அல்லது வேறொரு காரியத்தை, இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லலாம். அப்போ நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியும். ஆமென். அது அந்த ஆவியானவர் நம்மளை எல்லா விதத்திலும் மாற்ற வல்லவர், நம்மளை தூக்கி எடுக்க வல்லவர். அதுதான் சொல்கிறேன், இது 7-fold ஆவி. ஆமென். 7 மடங்கான ஆவியானவர் எந்த காரியத்தையும் உடைச்சறிய முடியும். ஆமென். அன்னைக்கு சிம்சோனை போல நாடே எந்திரிச்சு நின்னாலும் அந்த ஒரு சிம்சோனை அலட்டி விடுவான் அவனுங்களை எல்லாத்தையும். ஆமென். பெலிஸ்தியர் எல்லாம் பயந்து ஓடுவான் அந்த ஒரு ஆளுக்கு. ஹல்லேலூயா. எப்ப வேதம் என்ன சொல்லுது? அவன் மேல் ஆவி இறங்கின போது. ஹல்லேலூயா. அவன் மேல் ஆவி இறங்கின போது. இன்னைக்கு அதுதானே நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அது இருந்தா மட்டும்தான். முதல்ல நான் எனக்குள்ள இருக்கிற என்னுடைய போராட்டத்திலே நான் வெளியே வர முடியாம இருக்கிறேன். ஆமென். நான் இன்னும் என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் ஊரை காப்பாற்றணும், அது ஜனத்தை காப்பாற்றணும்னா எந்த அளவுக்கு நான் இருக்கணும்? ஆமென். என் ஜனத்தை காப்பாற்றுற அளவுக்கு ஆவியானவர் எப்படி இருப்பார்? வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஹல்லேலூயா. வர்றவங்க உனக்கு இந்த பிரச்சனை, இந்த காரியத்திலிருந்து நீ விடுதலை ஆவ அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன ஆவி உனக்குள்ள இருந்தால் உன் ஜனத்தையே காப்பாற்ற முடியும். இன்னைக்கு அநேகருக்கு எனக்கு விடுதலை எங்கன்னு தெரியாம அலைகிறாங்க. நான் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், ஆண்டவர் பாதத்தில் இருந்துக்கிட்டு தானே இருக்கிறேன், எனக்கு யார் சொல்லுவா, யார் எனக்கு விடுதலை ஆக்குவா? ஹல்லேலூயா. அப்ப அங்க இவன் சாமுவேலுக்கு என்ன சொல்றான்? ஏன்டா கழுதையை தேடிக்கிட்டே இருக்கிற, கழுதை அவன் வீட்டுக்கு வந்துருச்சுறாங்கிறான். 3 நாளா அவன் நாடு விட்டு நாடு தேடிக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. கழுதை வீட்டுக்கு வந்துருச்சு போங்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவி எங்க போச்சு? ஆமென். இப்படி அலக்கழிக்கிற ஆவி, எதையோ தேடிக்கிட்டு நாள் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆவி, விடுதலை கிடைக்கலையேன்னு இருக்கிற ஆவிக்கு யார் விடுதலை கொடுப்பா? ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஆவி தேவை. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, இந்த நாளில் அந்த ஆவியினால நிரப்புங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிறது பச்சை பாதம் பார்க்கிறவர் அல்லன்னு. பச்சை பாதம் பார்க்கறது இல்லைன்னு என்ன அர்த்தம்? வேறுபடுத்தி பார்க்க மாட்டார். நீ இப்படித்தான், நீ அப்படித்தான். அவர் ஜாதியோ சமயத்தையோ காரியத்தையோ பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. சவுல பவுலா மாத்தினவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு தேவை தேவ ஆவியானவர் என் மேல வல்லமையா இறங்கணும். ஆமென். 7-fold ஆவி எனக்கு தேவை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கிற ஆவி. இது ஒரு கடைசி நாட்கள். ஆமென். திறப்பின் வாசலில் நிற்கக்கூடியவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பலரை விடுதலை ஆக்கக்கூடிய ஆள் யார் இருக்கா? ஆமென். எனக்கு முன்னாடி வந்து நிற்கணுமேங்கிறார். ஹல்லேலூயா. ஏன் முன்னாடி வந்து நின்னா தானே அவங்களுக்கு அந்த வல்லமையை கொடுப்பேன், அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் விடுதலையாக இருக்க முடியுங்கிறார்.
ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியம் இருந்தா தேவன் எல்லாத்தையும் கொடுப்பார். உங்களை தேடி ஹல்லேலூயா எல்லாமே உங்களுக்கு தேவை என்னவோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம நடக்கிற போது ஆமென். நம்மளும் செக்கினா நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம நடத்துகிற போது ஒருத்தர் அரிசி கொண்டு கொடுக்குறாங்க, ஒருத்தர் பருப்பை கொண்டு கொடுக்குறாங்க, ஒரு எண்ணெயை தேவனுடைய திட்டத்தின்படி நான் ஓடுகிற போது தேவன் சந்திப்பார். பல நேரங்களில் இதை தான் நம்மளால நம்ப முடியல. இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. மரியாள் கேட்கிற போது இது எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிறார். ஹல்லேலூயா. நான் காலடி எடுத்து வைக்கணுமே. ஆமென். யார் என் ஜனத்துக்கு விடுதலை கொடுப்பாங்கிறதுக்கு யார் உயிரை கொடுத்து முன்னாடி போவா? ஆமென். எந்த ஒரு படையிலுமே ஒரு தற்கொலை படைன்னு ஒன்று இருக்கும். இவன் தான் முன்னாடி போவான். ஏன்னா ஒரு ஆள் பின்வாங்கினா படையே பின்வாங்கிடும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தற்கொலை படையில் இருக்கிறவன் உயிர் போனாலும் பின்வாங்க மாட்டான். இவனை பார்த்து தான் பின்னாடி வரவெல்லாம் முன்னாடி போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒன்று அதுக்கு முன்னாடி நிறுத்துறவனா இருக்கிறியா, இல்லை பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். எவ்வளோ பேர் இருந்தும் நம்மளை ஏன் இந்த நாளில் இந்த இடத்துல நம்மளை கூட்டி வந்து சேர்த்துருக்கிறார்னா, தேவ வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்படிக்காய். நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமானது என்றபடியாய் தேவன் உங்களை நடத்தும்படிக்காய். நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் சுத்தங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம். அதை எதை யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். இவன் இப்படி பேசுகிறானே, இவன் அப்படி பேசுகிறானே, இவனுக்கு எதிராக பேசுகிறான், ஒன்றுமே இல்லை. தேவ ஆவியானவர் உன் மேலே வந்தா மற்றதெல்லாம் தெரிச்சு ஓடும். ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் தெரிச்சு ஓடும். ஒரு பேரில் ஒன்றும் பேச முடியாது. தேவன் இவர்களை உயர்த்தினார்னா யாரு பார்க்க? இவன் கீழே இருந்துக்கிட்டு தான் மேலே பார்ப்பான். நம்மளை தேவன் உயர்த்தி இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம மற்றவங்க வாயை அடைக்கணுமே ஒழிய நம்மளோட பேச்சினால் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளுடைய நடத்தையினால் அல்ல. தேவன் என்னை உயர்த்துங்க அப்படின்னு தேவனுடைய பாதத்தில் அமர்கிற போது தேவ ஆவியானவர் நம்ம நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு எசேக்கியேல் காலத்தில் அவர் செஞ்ச காரியத்தை நம்ம படித்து பிடிப்போம். 37 தொடர்ந்து படிங்க, ஒவ்வொரு அதிக வசனமாக. எசேக்கியேல் 37. என் ஆவியை உங்களுக்குள் கர்த்தருடைய கை என் மேல், முதல்ல இருந்து கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஒரு நாள் என்ன பண்றாரு? கர்த்தர் திடீர்னு அவன் மேல ஆவியானவர் இறங்குறார். இறங்கினோன்னு அவனை இழுத்துக்கிட்டு வெளியே கொண்டு போறார். இவனோட கண்ட்ரோல்லே இவன் இல்லை. கொண்டு போனா எங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்க போய் காமிக்கிறார். ஒரு பெரிய பள்ளம். பள்ளத்தை பாருங்கிறார். பள்ளத்தை பார்த்தா வெறும் எலும்பு கூடு. இந்த எலும்பு கூடு எல்லாமே என்னன்னா எல்லாம் மனுஷனோட எலும்பு கூடு. ஹல்லேலூயா. இந்த மனுஷனோட எலும்பு கூடு ஒரு குழியில இவ்வளோ எப்படி வந்தது அப்படின்னா, அந்த நாள்லலாம் 2 நாடுகளுக்கிடையே சண்டை போடும்போது என்னாகும், நிறையா பேர் செத்து போவாங்க. ஒவ்வொருத்தனையும் எடுத்து புதைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய குழியை வெட்டி எல்லாத்தையும் ஒன்றா தள்ளி விட்டுருவாங்க. ஆமாம். அப்போ எப்பயோ நடந்த சண்டையில் இறந்து போனவங்க இன்னைக்கு அது எலும்பெல்லாம் என்னாச்சு, உலர்ந்து போயிடுச்சான். ஏன்னா சதகித எல்லாமே அழிஞ்சு போய் உலர்ந்து போன எலும்புகள். ஆமென். அப்போ இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு கிட்ட போய் தான் அவர் அவனை நிறுத்துறார். நிறுத்தி அவர் என்ன சொல்றார்? 3வது வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆமென். கர்த்தர் அவனை கொண்டு போய் காமிச்சு, இந்த எலும்பெல்லாம் காஞ்சி போன எலும்பு தானே, இதெல்லாம் உயிரோட திருப்பி எலும்புவானுங்களான்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கேட்குறதோ கர்த்தர். முடியும்னாலும் இவர் ஒன்றும் சொல்லலைன்னா எந்திரிக்காது. முடியாதுன்னு சொன்னாலும் இவர் ஏதாவது சொன்னார்னாக்கா ஒருவேளை எந்திரிச்சாலும் எந்திரிச்சிடும். அதுக்காக அவன் ஞானமாக பதில் சொல்கிறான். தேவரீர் அதை அறிவீர், நீங்கள் தான் ஆண்டவரே, உங்களுக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே,
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அந்த எலும்பை பார்த்து நீ பேசணுங்கிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்திலேயோ மற்றவங்களோ யாராவது இறந்துட்டா கூட அடக்கம் பண்ணிட்டா, ஒருவேளை அந்த நாளில் அந்த அடக்கத்துக்கு வராமல் இருக்கிறவ மகனோ யாரோ வெளிநாட்டில் இருக்காங்க, வர்றாங்க, அதுக்கப்புறம் அடக்கம் பண்ண பிறகு கல்லறையில் போய் உளுந்து பிறண்டு அழுதா, அங்கே இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? ஏன்டா இப்போ போனது போயிட்டாரு, நீ கல்லறையில் கத்தி என்ன அவர் காதுலேயே அவ்வளோ போகுது, வா அப்படிம்பான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த உலர்ந்த எலும்புகிட்ட பேசுங்கிறாரு. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குதே அப்படின்னு எசேக்கியேல் நினைக்கல. ஹல்லேலூயா. எலும்புகிட்ட போய் நான் பேசினா அது கேட்குமா? ஆமென். அதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட காரியமே. ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு ஒரு காரியம்னா, அது முட்டாள்தனமாக இருந்தாலும் மடத்தனமாக இருந்தாலும் அதை செய்வான். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் செய்கிறேன். துத்தி இருக்கிறவன் சிரித்தாலும் சரி, எலும்புக்கிட்ட நான் பேசுவேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவை. ஒரு இடத்துல பின்னாடி அது இதில் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்ணிக்கங்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு கர்த்தர் சொல்லுவாரா? இது சாத்தான் தான் பேசுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்ணிக்கங்கிறார். அவன் அதே மாதிரி பண்ணுறான். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி அதையே பண்ணுறான். ஒரு வாழ்க்கையே, ஒரு பொண்ணு சரியான வழியில் இல்லாத ஒருத்திய நீ கல்யாணம் பண்ணிக்கங்கிற போது ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்குவானா? ஹல்லேலூயா. அவன் ஆனால் பண்ணிக்கிறான். ஏன்னா கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். வாழ்க்கை எப்படி மாறுமோ தெரியாது. ஹல்லேலூயா. அங்க எரிக்கோ மதிலில் இருந்த இவளை கல்யாணம் பண்ணிக்கிற போது என்ன பேர் என்ன மறந்துட்டு, ராகாப். ராகாப் ஒரு வேசி, எரிக்கோ மதிலில் வீடு வச்சிருக்கிறா. அங்கே போய் தான் இந்த இஸ்ரேல்லேருந்து இவனுக்கு போனவனுக்கு ஒளிஞ்சுக்கிறான், காப்பாத்துறா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ராகாப் ஒரு வேசி. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அப்போ அவ சந்ததி தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்தை பற்றி நமக்கு தெரியாது. நீ வேசியை கல்யாணம் பண்ணிக்க, உலர்ந்த எலும்புகிட்ட பேசுன்னா நான் என் மூளையை யூஸ் பண்ணக்கூடாது அங்கே. ஹல்லேலூயா. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குதே, எலும்புகிட்ட போய் நான் பேசணுமேன்னு என் மூளையை யூஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை தான் நான் செய்யணும். அது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ சந்ததிக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனால் அதில் வசனம், அங்கே வார்த்தை என்ன சொல்லுது? அவள் அந்த சந்ததியில் அவளுடைய பேர் எழுதப்படுது. ராகாப்போடைய பேர் எழுதுது. ஒரு லேடிஸோட பேர் அவங்க இஸ்ரேல் மக்களுடைய சந்ததியில் எழுத மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணோட பேரை இஸ்ரேல் மக்கள் சந்ததியில் அது வருது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார். ஏன்? அவளுக்கு தேவன் ஒரு உந்துதலை கொடுத்தாரு, இவங்களுக்கு ஒளிய வைக்க சொல்லி ஒளிய வச்சா. தேசத்துக்கே எதிராக, ராஜாவுக்கு தெரிஞ்சா கொண்டு போடுவான். ஆமென். ஆனால் அந்த காரியத்தை அவள் செய்கிறவளாக இருந்தா. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் நமக்கு சொன்ன காரியத்தை நான் செய்கிற போது எப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் உயிரடைய முடியும் நான் பேசுகிற போது. ஹல்லேலூயா. அது என் வாழ்க்கைக்கான காரியமாக இருக்கலாம், அல்லது இன்னொருத்தர் வாழ்க்கைக்கான காரியமாக இருக்கலாம். அவங்க இப்படி இருக்கிறாங்களே, நான் யோசிக்க வேண்டியதில்லை. தேவன் சொன்னார், சொல்கிறத சொல்கிறேன். ஆமென். அது ஒரு நாள் அந்த வார்த்தை அவங்கள உயிரடை செய்யும், அந்த எலும்புகளை எழுந்து நிற்க செய்யும். ஆமென். அப்போ அப்போ 4வது வசனங்களை படிப்போம். இல்ல 5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தரே கற்றுக் கொடுக்கிறார் இந்த எலும்புகிட்ட எப்படி பேசணும்னு. ஹல்லேலூயா. நீ அந்த எலும்புகிட்ட எப்படி பேசணும்? நான் உங்களுக்குள்ள ஆவியை வைப்பேன். ஆமென். அப்பொழுது நீங்கள் உயிரடைவீங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடுவேன். அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறத நீ என்ன பண்ணு, அந்த எலும்புகிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன் இந்த எசேக்கியேல கிட்ட சொல்ல சொன்னவர் இவரே பேசக்கூடாதா? ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரே அந்த எலும்புகிட்ட பேசக்கூடாதா? அதுதான் இல்லை. இன்னைக்கு அதுக்காக தான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரே அந்த இடத்துல மாற்றக்கூடாதா? கர்த்தரே அந்த காரியத்தை செய்யக்கூடாதா? அவர் செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கிற போது மட்டும்தான், தேவனே நான் 40 நாள் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் அவங்களோட பேசுங்க, கதை நடக்காது. நீ 40 நாள் உபவாசம் தான் இருக்கலாம். ஆமென். நான் உன்கிட்ட சொல்கிறேன், நீ போய் பேசுன்னா நீ 40 நாள் உபவாசம் இருந்தா என்ன அர்த்தம் பாரு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ, என்ன காரியத்தை செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஹல்லேலூயா, அதை தான் நான் செய்யணும். அங்கே பவுலுக்கு அந்த அனனியா போய் அது கையை வச்சு ஜெபிக்கிறார். அவன் கண்கள் திறக்கப்படுது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவனா உலகத்தே கலக்கிறவனா பவுல் மாறுறான். ஆனால் அனனியாவோட ஒரே வேலை, அந்த ஒரே வேலை தான் பவுலை போய் பவுலுக்காக ஜெபிச்சது மட்டும்தான். அவனை குறித்து வேற எதுவுமே போடல வேதத்தில். ஹல்லேலூயா. அவன் செஞ்ச ஒரு காரியம் உலகத்தையே கலக்கிறவன் ஒருத்தன் எழும்புறான். ஆமென். இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், அது சின்ன காரியமா பெரிய காரியமான்னு தெரியாது. அதன் வழியா எவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் செய்ய போறாருங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ நான் அதை தான் செய்யணும். ஆமென். நான் அதை நீ இந்த காரியத்தை நீ அற்பமாக எண்ணாதங்குது. ஹல்லேலூயா. நான் இந்த செக்கினாவை குறிச்சதானே நான் ஜெபிக்கிற போது தேவன் என்ன சொல்றார், வர்றவங்க கொஞ்சம் பேராக இருக்கிறாங்களே, முன்னெல்லாம் அதிக பேர் வருவாங்களே, எப்படி ஆண்டவரே என்றபடியா சொல்கிற போது உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ நான் அதைப்படி தான் ஓடணும். உலகம் பேசலாம், என் சபையே கூட பேசலாம், இந்த 4 பேத்துக்காக இந்த 3 பேத்துக்காக ஒரு செக்கினாவா இவ்வளவு செலவு பண்ணணுமா என்றபடியா பேசலாம். கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறாரே, உன் கிரியைக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காரே, செய்வார். அது ஒருத்தராக இருக்கலாம். ஆமென். நான் தேவனுக்கு முன்பாக அவர் சொல்லைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆமென். அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் தான் நமக்கு தேவை. தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த வைராக்கியம் பெரிய காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. அது ஒரு இரைச்சல் உண்டாயிற்றான். இவர் பேச பேச என்ன இரைச்சல்னா, இது எல்லாம் காஞ்சி போன எலும்பு. காஞ்சி போன விறகை கொட்டுனா எப்படி சரசரன்னு சத்தம் கேட்குமோ, அதுபடி இப்போ என்னாச்சு, இங்கே இந்த குழிக்குள்ளே கடக்கிறவன் எல்லாம் போர் வீரர்கள். போர் வீரர்னா ஒருத்தன் கழுத்தை வெட்டி செத்து இருக்கிறான், ஒருத்தன் காலை வெட்டி செத்து இருக்கான், ஒருத்தன் கையை வெட்டி செத்து இருக்கிறான். அப்போ அவன் எலும்பெல்லாம் அங்கங்கே கிடக்குது. இப்போ ஒரு இரைச்சல் உண்டாகுதுன்னா இது என்ன ஆகுது, தன் தன் எலும்போட போய் தேடி போய் சேருதான். ஹல்லேலூயா. இது காஞ்சி போன சருகு மாதிரி இருக்கிறதுனால அது ஒவ்வொன்றையும் தேடி தேடி அதோட எலும்போட சேர்றதுனால ஒரு இரைச்சல் உண்டாகிறது, ஒரு சத்தம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கான வல்லமை. ஆமென். பேசின உடனே அந்தந்த எலும்பு அதை தேடி போகுது. ஹல்லேலூயா. நம்மளால தேடினா கூட எந்த எலும்பு இந்த எலும்பு கூட தலை எங்கன்னு நம்மளால தேட முடியாது. அதை தேடுது. ஹல்லேலூயா. அதை தேடி அதோட எலும்போட சேருது. அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இது அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. அடுத்தது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. நரம்பு உண்டாயிடுச்சு, மாமிசம் உண்டாயிடுச்சு, தோல்னால மூடிடுச்சு. இப்போ செத்த பாடி மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. முழுசுமா காஞ்சி போன எலும்பு இப்போ ஒரு பாடி மாதிரி வந்துடுச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள உயிர் இல்லை, ஆவி இல்லை. அடுத்தது படிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து
கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படைக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னென்றவரால் ஆவிக்கு நீ கட்டளை கொடுக்கணும். நீ காட்டு திசை நாளும் எங்கிருந்து கொலையுண்டு இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார். எப்படி இவனோட ஆவியெல்லாம் பிரிஞ்சு போச்சு இல்லை, இத்தனை பேர்த்தோட உடம்புல இருந்து ஆவி பிரிஞ்சு போன ஆவிக்கு நீ கட்டளை கொடுக்கணும். கட்டளை கொடுத்தீங்கன்னா அது அந்தந்த ஆவி வந்து அவங்கவுங்க பாடிக்குள்ள வந்து இறங்கும் அப்படிங்கிறார். அடுத்தது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். எனக்கு சொன்னபடியே நான் தீர்க்க தரிசனம் வச்சு அவர் சொன்ன காரியத்தெல்லாம் நான் சொல்ற போது எங்க பிரிஞ்சு போச்சோ இவங்களோட ஆவியெல்லாம் அவங்களுக்குள்ள வந்தது மட்டுமில்ல, மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த வார்த்தை மிக மிக முக்கியம். மகா பெரிய சேனையா நின்றாங்கன்னா ஒரு படை வீரர்களாக, ஏன்னா இவெல்லாம் படை வீரர்கள், செத்து போனவெல்லாம் இவனுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, எப்படி வரிசையாக நிற்கணும், எப்படி மார்ச் பாஸ் போகணும், எல்லா ட்ரைனிங்கும் இருக்கு. அப்போ எழுந்து நின்னோடனே ஒரு ஒழுங்குக்கு வர்றான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவ ஆவியானவர் எனக்குள்ள வர்ற போது தான் ஒரு ஒழுங்குக்குள்ளே நான் வர முடியும். ஹல்லேலூயா. ஒழுங்குக்குள்ள வர்றது மட்டுமில்ல, இவன் சேனையா எழும்பி கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு சேனையாக மாறுறான். அன்னைக்கு நாட்டுக்காக இருந்தான், இன்னைக்கு கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறான். ஹல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடி 1:8 பாருங்க. அந்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிற போது என்ன ஆகுங்கிறது. அப்போஸ்தலர் நடபடி 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஆமென். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு சாட்சியா நிற்பீங்க. ஆமென். இதுதான் மிக மிக முக்கியமானது. வேதம் வெளிப்படுத்திய விசேஷத்தில் அவர்கள் வேத வசனத்தினாலும் தங்களது சாட்சியினாலும் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தினார்கள். ஆமென். எனக்கு பைபிள் தெரியாம இருக்கலாம், வேத வசன மனப்பாடம் தெரியாம இருக்கலாம், நான் என் வாழ்க்கையில் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் மாறிட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற என்னுடைய சாட்சி அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தும். இந்த பைபிளை நான் மட்டும்தான் படிக்க முடியும். என்ன வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் படிக்க முடியும். என் குடும்பத்தில் உள்ளவன் பார்ப்பான், என் ஊரில் உள்ளவன் பார்ப்பான். ஹல்லேலூயா. என்னடா இவன் மாறிட்டான் என்றபடியாய் எல்லாத்துக்கும் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சாட்சியாக நிற்க முடியும். ஹல்லேலூயா. எப்போ தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இறங்குற போது, ஆமென், கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்குற போது, ஹல்லேலூயா. நான் ஒருவேளை உலர்ந்த எலும்பாய் நான் இன்னைக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆமென். வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் 2:1-2 படிங்க. எபேசியர் 2:1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமென். இப்போ என்னன்னு, ஒருத்தன் எப்படி மறிக்கிறான்? தேவனுடைய பார்வையில் அவர் என்ன சொல்றாரு? நீ அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் நீ மரித்தவங்கிறார். ஹல்லேலூயா. நான் உயிரோட தான் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் மரித்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய அக்கிரமம் பாவம் காரியங்கள் எல்லாம் என்ன ஆவிக்குரிய காரியத்தில் நான் மரித்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மரித்தவன் இல்லை, நான் உயிரோட தான் இருக்கேன் என்றபடியாக நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுக்கு தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 2வது வசனத்தில், வானமண்டல மரித்தவனா நீ இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே வேதம் என்ன சொல்லுது? வானமண்டல பொல்லாத ஆவி சொல்றபடி தான் நீ நடந்துக்கிட்டு இருக்கேங்கிறார். வானமண்டல பொல்லாத ஆவி என்ன சொல்லுறபடி நான் நடக்கிறேன்? நான் தானே நடக்கிறேன், என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, ஒன்றும் கிடையாது. நான் இன்னைக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீ தீர்மானம் எடுப்ப, அடுத்த செகண்ட் டாஸ்மார்க்கில் நிற்ப. ஹல்லேலூயா. இது யார் பண்ணது? உனக்குள்ள பேய் இல்லை, உனக்குள்ள பிசாசு இல்லை, ஆனால் சாத்தா அங்கே இருந்து ரிமோட்டில் உன்னை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எனக்குள்ள பேய் இருக்காது, எனக்குள்ள பிசாசு இல்லை, ஆனால் இந்த வானமண்டல பொல்லாத ஆவி அங்கே இருந்துக்கிட்டு ரிமோட்டில் எங்கே போய் நிற்கக்கூடாதோ அங்கே கொண்டு போய் என்னை நிறுத்திவிடும். ஆமென். அதை தான் அவர் சொல்கிறாரு,
நீங்க உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா நீ மரித்தவன் தாங்கிறார். நீ ரோபோ மாதிரி இருக்கிற, செத்தவன் மாதிரி இருக்கிற, உன்னை வேற ஒன்று ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. உன்னால உன் காரியத்தை செய்ய முடியல, நீ நினைக்கிறபடி நீ நடக்க முடியல. ஹல்லேலூயா. அப்பன்னா என் பார்வையில் நீ மரித்தவன் தான், நீ ஆவியில் இருக்கிறன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா சாத்தா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நீ செத்து போனவன் தான், நீ மரித்தவனாக தான் இருக்கேங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் மரித்தவனா இருக்கிறேனா இல்லையாங்கிறத நான் புரிஞ்சாதான் நானே வெளியே வர முடியும். நான் ஏன்னா உயிரோடு இருக்கிறேன்னு நான் நினைச்சு என்ன நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் சொல்றபடி நான் நடக்கல, வேற ஒன்று என்ன சொல்றபடி தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அதுல ஒரு மாற்றம் வேணும்னா எனக்கு ஒரு சிந்தையில தெளிவு வேணும். இது யார் கொடுப்பா? ஆவியானவர் தான் கொடுப்பார். ஆமென். ஆவியானவர் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். நீ எந்த நோக்கத்தில் ஓடுற, என்ன காரியத்தில் செயல்படுற. ஹல்லேலூயா. அது ரொம்ப வேதம் சொல்லுது, அது தந்திரம் மிக்கது. ஹல்லேலூயா. அதுக்கு வயசு 6000க்கு மேலே, உன் வயசு 40 50 தான். அப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. எத்தனை பேத்த பார்த்துருக்கோம். ஆமென். அதை கண்டுபிடிக்கணும்னா என் ஆவி என்னோட நாலேஜ் பத்தாது. தேவ ஆவியானவர் எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் இப்போ அது நல்லது போல பேசும். நீ சாப்பிட்டு பாரு, தேவனை போல மாறுவ. இது நல்ல காரியம் தானே. ஹல்லேலூயா. முதல்ல ஏமாத்தின அப்புறம் நீ தேவனை போல மாறுவ. எல்லாத்துக்கும் அப்படித்தானே இப்போ ஒரு நினப்பு இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நான் அதை எப்போ புரிஞ்சுக்க முடியும்? தேவ ஆவியானவர் சொல்லுகிறத போது தான் புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா. பெரியாரோட பையன் நான் நினைக்கிறேன், ஜேம்ஸோ என்னமோ அவர் பேர். அவர் எடுத்து வளர்த்த பையன். என்ன இவரு தீக்கா நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவர் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டார். ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டவர் ஒரு நாள் புட்டபர்த்தி சாய்பாபா இதுக்கு போனார். அவர் பார்த்தா கேட்குறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு விபூதியை கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, அவங்களுக்கான காரியத்தெல்லாம் சொல்கிறாரு. எல்லாத்தையும் இது பண்ணோன்னு எல்லாரும் பயங்கர ஆச்சரியம். அவ்வளோ பெரிய கும்பலும் அவரை தான் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவரும் இங்கே அந்த கூட்டத்தில் நிற்கிறாரு, அவர் முன்னாடி நிற்கிறார். இவர் முன்னாடி வந்த பிறகு உடனே அடுத்த செகண்டு அந்த சாய்பாபா இயேசு கிறிஸ்து மாதிரி மாறுறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி அப்படியே மாறி நிற்கிறார். இவருக்கு உடனே ரொம்ப இதாயிடுச்சு. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே அப்படின்னு இவர் உள்ளுக்குள்ள ஜெபிக்கிறாராம். ஜெபிக்கிற போது ஆண்டவர் என்ன சொல்றாராம்? அவர் கையில காயம் இருக்கான்னு பாருங்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் கையில காயம் இல்லை. ஆமென். அது ஒரு ஏமாத்துற காரியம். ஹல்லேலூயா. எப்ப அந்த தேவ ஆவி அவருக்குள்ள அந்த நேரத்துல வேலை செஞ்சதுனால அந்த ஞானத்தை கொடுத்தாரு, அந்த காரியத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நமக்கு முன்னாடி வருகிற காரியம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு இன்னைக்கு அறிஞ்சாதான், புரிஞ்சாதான் நான் வாழ்க்கையில ஏமாறாம இருக்க முடியும். அது 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு குடும்ப காரியமாக இருக்கலாம். அது நல்லது போல தெரியும். ஆமென். தேவ ஆவியானவர் என்னை நடத்தினா மட்டும்தான் அதுக்குள்ள காரியங்களை நான் புரிஞ்சு கொள்ளவே முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நான் தான் சொல்கிறேன், இந்த வருகிற காலங்கள் ஒரு இருண்ட காலமாக இருக்குது. இன்னும் நம்ம பார்க்குற காரியத்தை விட உலகத்தில் நடக்கிற கொடுமைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் இதை விட இன்னும் அதிகமாக போகுது. இப்போ அதிகமாக போகுதுன்னா வேதம் நமக்கு சொல்லுகிற சஜஷன் என்ன? இருள் பூமியை மூடத்தான் செய்யும், ஆனால் உன் மேலே நான் இருந்தால் மட்டும்தான் நீ காப்பாற்றப்பட முடியும். ஆமென். உன் குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியும். ஏன் வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கணும். ஏன் வெளிச்சம்னா என்ன? ஒரு காரியத்தை குறித்ததான வெளிச்சம். ஆமென். நான் செய்ய போகிற திட்டத்தை குறித்ததான வெளிச்சம். ஏன் வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வெளிச்சம் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் அதை ஏதோ ஒரு இன்ஜினியரிங் படித்து நான் பெரிய ஆளாகி ஒரு காரியத்தை, ஒரு வேலைக்கு போகலாம். நான் அது மாதிரி தேவனுடைய காரியத்தில் என்னை அப்டேட் பண்ணி இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஒரு மேல் படிப்புக்காக, மேல் தளத்துக்காக நான் போகிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணுறோம்? ஹல்லேலூயா. இல்லையே. ஆமென். அந்த எலியா ஒருத்த படையே நிற்கிது. திடீர்னு அவன் ஜெபம் பண்ணானா ஆவியானவர் இறங்கி அத்தனை பேரும் அதே இடத்துல காலி. ஒருத்தன் பேர் கூட நீக்கல, அத்தனை பேர். இது மாதிரி 3 தடவை படையை அனுப்புறான் ராஜா. இவன் ஒரு ஆள் அத்தனை பேர்த்தையும் சாவடிக்கிறான். ஆமென்.
தேவ ஆவியோட வல்லமை ஆமென் எப்படிப்பட்டதுன்னு நம்மளால நிர்ணயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு தேவ ஆவியை நான் இன்னைக்கு பெற்றுக்கொண்டவனா இருந்தாதான் என்னையே நான் இந்த பூமியில காப்பாற்ற முடியும், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. எது எதுக்கோ செலவு பண்ணி எங்கெங்கேயோ ஓடலாம் ஒடியாறலாம். ஆனா இன்னைக்கு தேவையானது இதுதான். தேவையானது ஒன்றேங்கிற காரியத்துல இன்றைக்கு தேவையானவர் தேவ ஆவியானவர் 7 மடங்கான ஆவியானவரா எனக்குள்ள மாறணும். ஆமென். அன்னைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஊதுன ஆவி பத்தாது, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அது பத்தாது, நீ போய் காத்துரு என்றபடியா சொல்றார். ஆமென். அந்த வல்லமையின் ஆவி இன்னைக்கு எனக்கு தேவை. இது எல்லாத்தையுமே கொண்டு வரும். ஆமென். நான் அதை தான் சொல்றேன், உங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே கொண்டு வரும். ஆமென். நீங்க போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களை நோக்கி எல்லாமே வர வைக்கும். ஆனா இதை நான் விசுவாசிக்கிறேனா, இதை நம்புறேனா, நான் இதுக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, நீ என்கிட்ட கேளு. ஆமென். அப்பத்தை கேட்டால் நான் கல்லை கொடுப்பேனா? ஹல்லேலூயா. நீ கேளு, நான் கொடுப்பேங்கிறார். ஆமென். அப்போ இந்த நாளில் வேதம் சொல்லுகிறபடி என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள்னு சொல்லியிருக்கு. நான் மரித்தவனா தேவனுடைய பார்வையில் இருப்பேனானா இன்னைக்கு உயிரடைய செய்யும்படியா தேவ ஆவியானவர் எனக்குள்ள வர இருக்கிறார். இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.